ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செய்திகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு விட்டு போயிருக்கிற 5 முக்கியமான காரியங்கள். 5 things that Jesus left the church. இன்றைக்கு திருச்சபைக்கு தேவன் விட்டு போயிருக்கிற பல காரியங்கள், அதை குறித்து உங்களோட நான் பேசப்பட விரும்புகிறேன். என்னோடு கூட வேதம் இருக்குமே. ஆனால் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. இது ஒரு நீண்ட வசனம், ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டது. 2ஆம் வசனம், எல்லாவற்றையும் குறித்து அவர் உண்டு பண்ணினது. 3ஆம் வசனம், தம்மை உயிரோடு காண்பித்தார். அடுத்து 4ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நான் எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லாதனால ஒரு சிலவற்றை நான் சொல்லுகிறேன். 10ஆம் வசனம், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இங்கே ஒரு சில வாசகங்களை மட்டும் நான் சொன்னேன். அதாவது, கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு திருச்சபைக்கு அவர் சொன்ன 5 காரியங்கள். அதுதான் இந்த நாளின் செய்தி. முதல் செய்தி என்னவென்றால், அவர் சொன்னார், நான் வரும் வரை நீங்கள் செய்ய வேண்டியது. நான் வரும் வரை. அப்படியானால் இட் இஸ் அன்பினிஷ்ட் ஒர்க். ஒரு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 5 காரியங்கள். இதைத்தான் திருச்சபைக்கு தேவன் விட்டு போயிருக்கிறார். முதல் குறிப்பு, அன்பினிஷ், அன்டில் ஐ கம், நான் வரும் வரை. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். திரும்ப சொல்லுகிறேன், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியர்களாகி உங்களுக்கு எனக்கும் தேவன் விட்டு போயிருக்கிற 5 காரியங்கள். முதலாவது, அன்பினிஷ்ட் ஒர்க். அவர் கொடுத்திருக்கிற மாறாத செய்திகள் என்னவென்றால், இந்த சுவிசேஷம் உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். யாரை கொண்டு? உங்களை கொண்டு, என்னை கொண்டு. இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ நோக்கம், இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அப்போது முடிவு வரும். இன்றைக்கு அன்பானவர்களே, அதாவது கிறிஸ்துவின் வருகை உங்களை என்னை பொறுத்து தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் செய்யப்படாத, அறிவிக்கப்படாத, கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்படியானால் தேவன் உங்களுக்கு என கொடுத்திருக்கிற முதல் காரியம், ஜீசஸ் லெஃப்ட், திருச்சபைக்கு விட்டு போயிருக்கிற முதல் காரியம் என்னவென்றால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். ஒரு சின்ன கேள்வி, அன்பான பிள்ளையே, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் உன் கரத்திலும் என் கரத்திலும் கொடுத்திருக்கிறார். இதை நாம் சரியாய் செயல்படுத்துகிறோமா? அடுத்து இதைத்தான் வெளிப்படுத்தல்
14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே திரும்ப தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உங்கள் கையிலும் என கையில் கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுவேன். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், இரண்டாவது கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உங்கள் கருத்துல கொடுத்திருக்கிறார். இதைத்தான் பாடுகிறோம். என் நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளுவேன். அன்பான தேவப்பிள்ளையே, தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு மகா பெரியது. இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலர், நான், எனது, என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளை இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளும், சகல கோத்திரத்தாரும், சகல பாஷைக்காரரும், சகல ஜனக்கூட்டத்தாரும் அன்பார்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நித்திய சுவிசேஷத்தை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அழகான வார்த்தை, நித்திய சுவிசேஷம். சுவிசேஷம் அல்ல, நித்திய சுவிசேஷம். அப்படியானால் இந்த சுவிசேஷத்திற்கு சொந்தக்காரர்களாய் உங்களை என்னை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஒரு சிறிய கேள்வி, நீங்களும் நானும் அன்பானவர்களே அந்த சுவிசேஷத்தை என்ன செய்திருக்கிறோம்? உங்கள் கையில கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் கையில கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வேதம், நீ அறிந்து கொண்ட அந்த சுவிசேஷம் ஒரு நாள் என்னை இந்த சுவிசேஷம் மாற்றிற்று. அந்த காலத்திலிருந்தே ஆச்சரியமான ஒளிக்கு வந்தேன். என்னை மாற்றின அந்த நித்திய சுவிசேஷம். அழகான வார்த்தை. நித்தியானந்த கர்த்தர் அந்த நித்திய சுவிசேஷத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுத்திருக்கிறார். இது அன்பினிஷ்ட் ஒர்க். தேவன் உங்களை என்னையும் நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன். இதைத்தான் ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 6:9. எனவேதான் ஆண்டவர் உங்களையும் நம்பியும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தெரிந்த வசனம் எபேசியர் 4:8. வேதம் சொல்லுகிறது, துரோகிகளாகிய நமக்கு வரங்களை தந்தார். ஏன் தெரியுமா? அந்த வேலையை செய்ய, அந்த அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க துரோகிகளாகிய உங்களுக்கு எனக்கும் வரங்களை தந்தார். அது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்யும்படியாக அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டு உங்களுக்கு என கொடுத்திருக்கிற வரங்கள் மட்டுமல்ல, வல்லமை மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் கொடுத்திருக்கிற மேன்மைகள் எல்லாமே அவருடைய சுவிசேஷத்திற்காகத்தான். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த மேன்மை, இருக்கிற வசதி, உங்களுடைய செல்வாக்கு, இந்த அறிவு, இந்த திறமை, இந்த தாழ்ந்துகள் ஒன்லி ஃபார் காட். அவருடைய வேலையை தொடர்ந்து செய்ய நிறைய பேருக்கு அந்த வசதி, வாய்ப்பு, பணம், அந்தஸ்து, ஒரு தெளிவு வந்தவுடனே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். இல்லை. இரண்டாவது, அன்ஆல்டரபிள் மெசேஜ். மாற்றப்படாத கர்த்தருடைய வார்த்தை. மாற்றப்படாத கர்த்தருடைய வார்த்தை. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாற்றப்படாத அன்ஆல்டர்ட் காட்ஸ் வேர்ட். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்ஆல்டர்ட் மெசேஜ், அதாவது அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார். அதாவது அன்றும் இன்றும் அவருடைய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. அன்ஆல்டர்ட் மெசேஜ், அதாவது அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை ஒரு நாளும் காலங்களால் மாற்றப்பட முடியாது. முதல்ல சொன்னேன், அன்பினிஷ்ட் மெசேஜ், அதை நீங்க செய்ய வேண்டும். இரண்டாவது, அன்ஆல்டர்ட் மெசேஜ், அதாவது தெளிவான திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்து தெரியுமா? அவருடைய தெய்வீகத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தலை குறித்து, அவருடைய மேன்மைகளை குறித்த திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அனைவருக்கு வேதம் நன்றாய் தெரியும். அது ஒரு பெருமை. தேவன் அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்த நோக்கமே அவருடைய விட்டு போன பணியை நீங்கள் செய்து முடிக்கும். எனவேதான் பாடுகிறோம், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பிலே உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். அன்ஆல்டர்ட் மெசேஜ் எது என்று சொன்னால் அவருடைய தெய்வீக வல்லமை,
இன்றைக்கு அவருடைய தெய்வீக வல்லமையை குறைத்து பேசுகிற மக்கள் ஏராளம். குறைத்து பேசுகிற இன்றைக்கு சொற்பொழிவாளர்கள் ஏராளம். அதை இன்றைக்கு ஏராளமாய் பேசுகிற மக்கள் ஏராளம். ஆனால் அவளுக்கு மத்தியில அந்த வார்த்தை சொல்கிறது, இட் இஸ் அ அன்ஆல்டர்ட் மெசேஜ். உலகம், இந்த உலகத்திற்கு எந்த மனிதர் வந்தாலும், அது இங்கர்சலா இருக்கலாம், ஒரு பெர்னஷாவா இருக்கலாம், ஒரு சாக்ரட்டிஸா இருக்கலாம், இந்த உலகத்தில் தோன்றிய எந்த மேதாவிகளுமே தேவனுடைய அந்த அன்ஆல்டர்ட் செய்தியை மாற்றவே முடியாது, மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இயேசுவை தேவையில்லை என்று சொல்லுகிற மக்கள் ஏராளம். சொன்னவர்கள் இல்லாமற் போனார்கள். ஏனென்றால் இட் இஸ் அன்ஆல்டர்ட் மெசேஜ். இன்றைக்கு திருச்சபைகளில இந்த செய்திகள் மாற்றப்படுகிறது. காலத்துக்கு ஏற்றார், சமயத்துக்கு ஏற்றார் போல, மக்களுக்கு ஏற்றார் போல தேவன் கொடுத்தது அன்பினிஷ்ட் மெசேஜ். இரண்டாவது அன்ஆல்டர்ட். இந்த செய்தியை மாற்ற முடியாது. யோசித்து பாருங்கள், நமக்கு முன்னாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார்கள். பரிசுத்தம், நீதி, நித்திய ராஜ்யம், பரலோகம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது மறைக்கப்பட்டது, அது மறக்கப்பட்டது. வாழ்வு, செழிப்பு, சுகம், வீடு, கார், பங்களா இல்லை என்பவர்களே, இந்த செய்தியை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் தேவன் சொன்னார், இது நித்தியமானது, நிரந்தரமானது, மாற்றப்பட முடியாதது. முதல் குறிப்பு அன்பினிஷ்ட் ஒர்க், அவருடைய வேலையை செய்ய முடியாது. இரண்டாவது அன்ஆல்டர்ட் மெசேஜ், அந்த செய்தியை மாற்றி சொல்லல. இன்றைக்கு பாருங்களேன், எத்தனையோ ஊழியர்கள் ஒரு வசனம் அதை வைத்துக் கொண்டு நீ மறிப்பதில்லை, நீ தொலைக்காட்சியில் நிறைய பேர் பேசுறாங்க, அந்த சாவதில்லை, அதுக்கு சம்பந்தமே இல்லை, நீ சாகவே மாட்டாய், அதற்கும் இதற்கும் பொருத்தமில்லை. அது சொல்லப்பட்டதெல்லாம் ஆன்மீகத்திலே உனக்கு வாழ்வே மரணமே இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த செய்தியை திரித்து பேசுகிற ஊழியர்கள் ஏராளம். வியாதி இல்லை, மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை. நோ, இட்ஸ் அன்ஆல்டர்ட் மெசேஜ். இதை திருத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அந்த வேலையை யார் என் காரியமாய் போவான். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், நீ போய் ஏசாவை நோக்கி, ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் என்று சொல்லுகிறார். அவர்கள் வசனம் தொடர்ந்து 10ஆம் வசனத்துல, நீங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் உங்கள் இதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதிருக்க நீர் அவர்களை இதயத்தை கொழுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றார். இவர்களை இதுமாயா இருக்கலாம். அவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அன்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்றைய ஜனங்கள், அதாவது நிலைமை, இந்த ஜனங்களை பார்க்கும்போது காதார கேட்கிறார்கள், உணர்வதில்லை, கண்ணார பார்க்கிறார்கள், அறிவதில்லை, காதுகளால கேட்கிறார்கள், புரிந்து கொள்வதில்லை, திருச்சபை அல்ல, அதில் குணப்படாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ காலகாலமா சபைக்கு வராங்க, இந்த சுபாவங்கள் மாறல, என்னுடைய வார்த்தைகள் மாறல, அவருடைய சொற்கள் மாறல, எண்ணங்கள் மாறல, ஆசைகள் மாறல, விருப்பங்கள் மாறல. அந்தாருடைய அதாவது தேவன் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற வேலை, அந்த வேலையை செய்யும்படி, அதாவது ஜனங்கள் உணர, ஜனங்கள் அறிய, ஜனங்கள் கேட்க, ஜனங்கள் குணப்பட. இன்றைக்கு ரொம்ப கடினம். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தெரியும், எத்தனையோ போராட்டங்கள். இந்த கூட ஒரு ஊழியரோடு பேசினேன், பிரபலமான ஊழியர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் சபையில் இருக்கிற பிரச்சனை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு பிரச்சனை, மெகா சபை, ஆனாலும் அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஜனங்கள் கேட்கிறார்கள், ஆனால் உணர்வதில்லை, பார்க்கிறார்கள், அறிந்து கொள்வதில்லை. அடுத்த வசனம், அவர்கள் வாழ்க்கையில இன்னும் அந்த ஆத்மா குணப்படலை, ஒரு ஆரோக்கியம் இல்லை. அதாவது இருதயம் அவர்கள் எப்படி இருக்குன்னா கொடுத்து போயிருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை, ஏசாயா 6:10 ஆண்டவர் சொல்லுகிறார். காதுகள் மந்தமா இருக்கிறது. நீ பாருங்க, திருச்சபையில ஊழியன் எவ்வளவோ கத்துறான், ஒவ்வொரு வாரமும் காலையும் மாலையும், ஆனா யார் செவியில ஏறுவதே இல்லை. ஆலயத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, ஜபத்தை குறித்து அவன் எவ்வளவு கத்தனாலும் வேதம் சொல்கிறது, என்னுடைய காதுகள் இன்றைக்கு மந்தமா இருக்கிறது, கண்கள் மூடி இருக்கிறது. அன்பானவரே, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை,
இந்த ஜனம் எப்படி இருக்காரு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அதாவது பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் அங்கே மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பாரோட தேசம் இன்றைக்கு முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமானால் ஏசாயா 6 பாழாகி இருக்கிறது, அவாந்திரமா இருக்கிறது, அதாவது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பட் எம்டினஸ், ஒரு வெறுமையை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் அவருடைய செய்து முடிக்கப்படாத வேலையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்குரிய வழி என்ன? முதலாவது ரட்சிப்பு. ரட்சிப்பு ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான் மனிதனை மாற்றும். இயேசுவின் ரத்தம் தான் மனிதனை மாற்றும். இன்றைக்கு அன்பானோட ரட்சிக்கப்பட்ட, ரத்தத்தால் கழுவப்பட்ட அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. உன்னை நம்பி இருக்கிறார், உனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். The reason to finish his work, அவருடைய வேலையை செய்து முடிக்க. இரண்டாவது அதாவது முதல்ல சொல்ற unfinished work, இரண்டாவது unaltered message, மாற்றி பேச வேண்டாம். வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக ஒரு காலத்திலே பரிசுத்தத்தை குறித்து பேசினவர்கள் இன்றைக்கு அதை பற்றி பேசுவதில்லை. ஒரு கால நீதி குறித்து பேசுவதில்லை. நித்தியத்தை குறித்து பேசுறவங்க நித்தியத்துக்கு பூமிக்கு தான் பேசுறாங்க. வீடு வரும், கார் வரும், பங்களா வரும். கடைசியாக நரகத்தை பத்தி எந்த பாஸ்டர் பேசுறாங்களா? பரலோகத்தை பற்றி அந்த எண்ணமே இல்லை. பக்தர்கள் பாடுகள் இல்லவே இல்லை. நீ சுகித்திருப்பாய், வாழ்ந்திருப்பாய், நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். இல்லை அன்பானவர்களே, தேவன் சொல்கிறார், அன்பானவர்களே, unaltered message, don't change the message. உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கலாம். நான் இந்த ஊடகத்துல பார்க்கிறேன், இந்த தவறாய் பேசுகிற இந்த செய்தியாளர்களுக்கு ஏராளமான வியூவர்ஸ் போட்டு தள்ளுறாங்க. நிறைய பேர் பார்க்கறாங்க. இந்த கிறிஸ்துவ ஊராய் பேசுகிற ஏதோ ஒருத்தர் பேசுறாரு, அடுத்த நாள் ஆயிரக்கணக்கான மக்களை அதை விரும்புகிறார்கள். வேண்டாம். டோன்ட் ஆல்டர் யுவர் மெசேஜ். யாருக்கோ, மனிதருக்கோ, புகழுக்கோ, பெயருக்காகவோ உங்கள் சத்தியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அன்ஆல்டர்ட் மெசேஜ். மூன்றாவது தேவன் சொல்லுகிறார், மூன்றாவது கொடுத்திருக்கிற விட்டு போயிருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் அன்லிமிட்டெட் பவர், அளவில்லாத அவருடைய வல்லமையை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ரோமர் 15:19, ரோமர் 15:19, அன்லிமிட்டெட் பவர். இதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் அதாவது சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அன்லிமிட்டெட் பவர். அன்லிமிட்டெட், எல்லை இல்லாத. இங்கெல்லாம் நீங்கள், அடுத்து எருசலேம், அடுத்து யூதேயா, அடுத்து சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். அன்லிமிட்டெட் பவர். முதல்ல சொல்ல அன்லிமிட்டெட் டாஸ்க், அன்லிமிட்டெட் மெசேஜ், அன்லிமிட்டெட் பவர். அவர் கொடுக்கிறது இல்லை இல்லாத, அளவிடப்பட முடியாது. அதாவது அன்பானவர்களே, அவர்களுக்கு என்ன தந்தாரோ பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டில என்னெல்லாம் அவர்களுக்கு தந்தாரோ அதை விட மேலான ஒன்றை, மகிமையான ஒன்றை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இதைத்தான் நம் ரோமர் 15:19 வேதம் சொல்கிறது. அதாவது எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் தேசம் வரையும் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 17:6 கூட, நீர் எனக்கு தந்தவைகளை நான் உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அது மட்டுமல்ல, யோவான் 17:14 உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். நான் சொல்லுகிற இந்த வசனம் என்னவென்றால், தேவன் கொடுக்கிற அன்லிமிட்டெட் பவர், எல்லையில்லாத அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான்காவது குறிப்பாக சொல்லுகிறேன், அதாவது அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி, அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. வாசிக்கிறேன், கேளுங்கள். 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:6.
1:6 8 வரைக்கும். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவர் நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அவருடைய கருத்து என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாதது. திரும்ப சொல்லுகிறேன், அதை அறிந்து கொள்வது மிக கடினம். அழிவு இல்லாது, கைவேலை இல்லாது. அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். அதாவது அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்கள். அவர் கேட்ட கேள்வி, இந்த காலத்துல ராஜ்யத்தை கொடுப்பேன். தேவன் சொல்லுகிறார், அந்த அவருடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, இல்லாமல் போனது. எத்தனையோ அரசாட்சிகள் வந்தது, அதிகாரிகள் வந்தார்கள், எத்தனையோ மக்கள் வந்தார்கள். ஆனால் தலைகீழாய் மாறிற்று. ஒரு காலத்துல சோவியத் ரஷ்யா ஒரு கம்யூனிச நாடு, அங்கே கிறிஸ்தவம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அதே சோவியத் யூனியன்ல இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள். பல செலவுகளில் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். ரஷ்யாவிலே, சைபீரியாவிலே, போலந்திலே, செக் என்ற நாட்டிலே, ஸ்லோவேக்கியா, இதெல்லாம் ரஷ்ய நாடுகள். திரளாய் மக்கள் வருகிறார்கள். திரளாய் பயங்கர குளிர், -40 -30. அதுல மக்கள் அந்த குளிரிலும் வருகிறார்கள். அதிகமான போக்குவரத்து வசதியில டிராம் தான். அந்த டிராம்ல கூட வராங்க மக்கள். ரஷ்யாவிலே, சைபீரியாவிலே எங்கு பார்த்தாலும் பனி, எங்கு பார்த்தாலும் ஐஸ் மயம். ஆனால் அந்த குளிரிலும் அதிகால ஜபத்துக்கு வருகிறார்கள். அதுபோல ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் நாடாயிருந்த கொரியா, இன்றைக்கு சபைகள் ஏராளம். சொல்லிக்கொண்டே போகலாம், பல நாடுகள். சீனாவிலே ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த சீனா, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, தேவன் உனக்கென்று கொடுத்திருக்கிறது அன்பாவுடைய அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. யோவான் 17:6 அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த மனுஷன். அசைக்கப்பட முடியும், எத்தனையோ காரியம் அசைக்கப்படலாம், ஆனா நான் அவளை வெளிப்படுத்தினேன். ஆண்டவர் இயேசு அசைத்த எத்தனையோ காரியங்கள். உலகம், மாமிசம், பிசாசு, சூழ்நிலைகள், பரிசெயர், வேதபாரகர், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள். ஆனால் சொல்லுகிறார், எனக்கு தந்த வார்த்தையை உமக்கு வெளிப்படுத்தினேன். அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. அது மட்டுமல்ல, நீங்க நீ தந்த வார்த்தையை யோவான் 17:14 அவள் கொடுத்தேன். யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம். அது ஒரு வார்த்தை போட்டுருது. அப்போஸ் 4:29 கூட அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. அங்கே அப்போஸ்தலர் ஜெபித்த ஜெபம், கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து. இன்றைக்கு அன்பால் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலே எத்தனையோ பயமுறுத்தல்கள். நாள்தோறும் திருச்சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனங்களுக்கு நாள்தோறும் பயமுறுத்தல். But God left unshakable testimony. அசைக்கப்பட முடியாத ஒரு சாட்சியை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். கடைசியாக unfailing promises. தேவன் கொடுத்திருக்கிற மாறாத வாக்குத்தத்தங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:6 7 11 வசனம் அவர் கொடுத்திருக்கிற மாறாத வாக்குத்தத்தம். கலீலியாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார். அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ். தோற்று போகாது, விலகாது. அன்ஃபெயிலிங். ஒரு நாளும் அந்த வார்த்தை மாறி போவதில்லை. திரும்ப சொல்லுவேன், எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். இன்றைக்கு நம்மை பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏராளம். அவர் வருவார் என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே? இயேசுவான வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், 2000 வருஷமா பாடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் வரல. இல்லைங்க, His promise is unfailing. ஒரு நாளும் கீழே விழாது. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, God has given unfailing promises. முதலாவது, அவர் கொடுத்தது unfinished task. அந்த வேலையை உங்கள் கையில். இரண்டாவது, அவர் கொடுத்திருக்கிறது அன்பானவர்களே unaltered messages.
மாறாத செய்தி. மூன்றாவது அன்லிமிட்டெட் பவர். நான்காவது அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. ஐந்தாவது அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ், மாறாது மறவாது. தொடர்ந்து நான் உங்களோடு சொல்லுகிற இன்னொரு சத்தியம் என்னவென்றால், அதிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதில் ஒரு உறுதியை உங்களுக்கு தந்திருக்கிறார். மூன்று காரியங்கள் சொல்லுகிறேன். டிட்டர்மினேஷன், இரண்டாவது டிக்ளரேஷன், மூன்றாவது டெலிபரேஷன். அவர் விட்டு போன ஒன்றை அவருடைய சிஷ்யர்கள் செய்தார்கள். வாசிக்க கேளுங்கள் அந்த உறுதி. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். டிட்டர்மினேஷன் 2:46. ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. 47ஆம் வசனம். அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நான் சொல்லுகிற என்னவென்றால், உறுதி, பாடுகள், போராட்டங்கள். அந்த வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாமல். ஒரு வார்த்தை எழுதப்பட்டு அதனுடைய உறுதி என்னவென்றால், அனுதும் சபையில தேவன் ஆத்துமாக்களை சேர்த்து வந்தார். டிட்டர்மினேஷன். இரண்டாவது, அந்த திருச்சபைக்கு தேவன் தந்தது சரியான ஒரு ஆர்வத்தை தந்தார். நான் இதை சொல்ல விரும்புகிறேன், ஆங்கிலத்தை சொல்லுகிறேன். கண்டினியூ டெய்லி. அடுத்து சிங்கிள் ஹார்ட். மூன்றாவது, தேவனை துதிக்கும் ஒரு வாழ்க்கை. இரண்டாவது குறிப்பு, அவருடைய ஆர்வம், அந்த திருச்சபையின் ஆர்வம், ஆங்கிலத்தில் டிக்ளரேஷன். அவருடைய பிரகடனம், அளவற்றல் ஆர்வம். எதுல ஆர்வம் தெரியுமா? 4:32. 4:32. திரளான கூட்டத்தார், ஒரே இதயம், ஒரே மனம். 70 பேர் இருக்கிறாங்க, அது முடியல. திரளான கூட்டம், 8000 பேர், ஒரே இதயம், ஒரே மனம். அடுத்த வார்த்தை, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. நீ பாருங்க, என்னுடையது, என் ஊழியம், என் சபை, என் ஆத்துமா. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் தன்னுடைய என்று சொல்லவில்லை, சகலமும் பொதுவாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கடினம் அல்லவா? அவருடைய அந்த ஆர்வத்தை கேளுங்க எல்லாரும். அவருடைய ஆர்வம். 4:34 அப்போஸ்தலர் நடபடிகள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவர்களை கிரயத்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். எத்தனை பெரிய காரியம்! நீங்க காணிக்கை போடும்போது எழுந்து போயிடுறாங்க. காணிக்கை போடுவோன்னா அவர் தண்ணி குடிக்க போயிடுறாரு. அவர்கள் அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதாவது ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இல்லை. ஆர்வம், டிட்டர்மினேஷன். இரண்டாவது தி டிக்ளரேஷன். மூணாவது சொல்லுங்க, கிரேட் பவர், கிரேட் விட்னஸ், கிரேட் கிரேஸ். கிரேட் பவர் ஏதும் சொல்லுகிறது, அதாவது அப்போஸ்தலர் 4:33 பூரண கிருபை இருந்தது. கிரேட் கிரேஸ், பூரண கிருபை இருந்தது. அது மட்டுமல்ல, வல்லமை இருந்தது. அது மட்டுமல்ல, சாட்சியாக இருந்தார்கள். அடுத்து ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, 37 கூட போட்டிருக்குது. 37 தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். பர்னபா என்னும் மறுபெயர் கொண்ட யோசே. என சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், there was a great power. எங்கே தீர்மானம் இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கும். எங்கே தீர்மானம் இருக்கிறதோ அங்கே சாட்சி இருக்கும். எங்கே தீர்மானம் இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும். வசனம் சொல்லுவது 4:33 பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை. மூன்றாவது குறிப்பு, அவருடைய அந்த வெளிப்படையான வாழ்க்கை, டெலிபரேஷன். தமிழ்ல ஆலோசனை கூட சொல்லலாம், வெளிப்படையான வாழ்க்கை. கிரேட் ஃபியர், கிரேட் ஃபெய்த். தவறு செய்யும் போது பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை நேரமில்லை, வாசிப்பதற்கு நேரமில்லை. அங்கே பயம் இருந்தது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது அப்போஸ்தலர் 5:5. இதை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அன்றைய திருச்சபையிலே பயம் இருந்தது.
இன்றைக்கு பயமே இல்லை. ஊழியனுக்கு பயப்படுறதில்லை, ஆண்டவருக்கு பயப்படுறதில்லை, சத்தியத்துக்கு பயப்படுறதில்லை, யாருக்குமே பயப்படுறதில்லை. இன்னைக்கு அவர் என்ன பெரிய பாஸ்டர், இந்த சபையில இன்னொரு சபை, இவரெல்லாம் இன்னொருத்தர். நான் போன் பண்ணா 100 பாஸ்டர் வருவாங்க எனக்கு வீட்டுக்கு. அன்பானவர்களை, ஊழியை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாதீங்க, அது தவறு. தேவ கிருபையை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாதீங்க. திருமண வசனம் சொல்லுகிறது, யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அடுத்து விசுவாசம் இருந்தது. இது 5:11 கூட போட்டிருக்குது, யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. பயம் இருந்தது, பயம் இருந்தது. இரண்டாவது 11 வசனத்துல கூட போட்டிருக்குது, அங்கே விசுவாசம் இருந்தது. 2 வார்த்தை இருக்குது, 2 வார்த்தை. பயமும் இருந்தது, விசுவாசம் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவர் ஆதி திருச்சபைக்கு விட்டு போன 5 காரியங்கள், அந்த அது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த தீர்மானம். ஆரம்பத்தில் சொன்னேன், the determination. 3வது the declaration. 3வது deliberation. வெளிப்படையாய், பயந்து அல்ல, வெளிப்படையாய். இன்றைக்கு அநேகர் தான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறார்கள். அந்த ஒரு துணிவு, அந்த துணிச்சல். நீ கிறிஸ்தவனா? நிறைய குடும்பங்களை பாருங்களேன், அது ஒருவேளை சூழ்நிலைக்காக இருக்கலாம். ஆனா மண்ணுக்காத மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. Don't be deliberate. அந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபையார் எல்லாருக்கும் யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தேவ பயம். பயனா அந்த நடுக்கம், அந்த அந்த நடுக்கம் அல்ல, அச்சம் அல்ல, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த சிந்தைகள். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பதே பிள்ளையே, உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் ஆண்டு விட்டு போயிருக்கிற இந்த 5 காரியங்கள், அவருடைய நற்செய்தி, அவருடைய அன்பினிஷ்ட் டாஸ்க். 2வது அன்ஆல்டர்ட் மெசேஜஸ், மாற்றப்பட முடியாது. 3வது அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ். 4வது அன்லிமிட்டெட் பவர், அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி, அசைக்கப்படாத சாட்சி. எனவே உங்களை என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை ஒரு வரும் வரை காத்துக் கொள்ளுவோம். Jesus left 5 things to the church. உங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டெட் பவர், அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி, unfinished task, unlimited power, unfallible promises. தவறாத வார்த்தைகள். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த deliberation, declaration, decision. இந்த 3ஐயும் நாம் தொடர்ந்து செய்வோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பணியை, பெற்ற பணியை செய்து முடிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், உங்களை என்னை குறித்து பரலோகம் சாட்சி சொல்லும். தேவன் சொல்லுவார், இவர்கள்தான் என்னுடைய சாட்சிகள். அன்பானவர்களே, இங்கே அறியப்படாமல் இருக்கலாம், அங்கே அறியப்பட வேண்டும். எல்லாம் இங்கே அறிந்து அவர் நம்மளை அறியலன்னா அர்த்தமே இல்லை. அந்த அன்பினிஷ்ட் டாஸ்க், அவர் விட்டு போன அந்த பணி, அவர் விட்டு சென்ற அந்த வல்லமை, அவர் விட்டு சென்ற அந்த சாட்சி, அவர் விட்டு சென்ற வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம். டிட்டர்மைன், டிக்ளேர், டிசிஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, வறுமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக்கொள்ள எங்களுக்கு சகாயம் பண்ணும். எங்களை நம்பியிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை நம்பியிருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காகவே அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒழுக்கங்களை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அன்ஷேக்கபிள் டெஸ்டிமனி. உங்கள் வாழ்க்கையை உழுக்குகிற எத்தனையோ சம்பவங்கள், பட் ஸ்டில் அன்ஷேக்கபிள், அன்ஆல்டர்ட் மெசேஜ், மாற்றப்படாத இந்த செய்தி, அன்பினிஷ்ட் டாஸ்க், இது எங்கள் கையில கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அன்லிமிட்டெட் பவர், எல்லையில்லாத நம்முடைய வல்லமை, இவரை வாழ்க்கையில அனுபவிக்க, அதை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை பெறணும் தாரும். நாங்கள் திருச்சபைக்கு பார்வையாளராய்கள பங்குதாரராய் நித்தியத்திலே எங்கள் பேர் பேசப்படட்டும், எங்கள் பேர் சொல்லப்படட்டும் ஆண்டவரே. ஏதோ வாழ்ந்தோம்,
வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மரித்தோம் என்று அல்ல, வாழ்கிற கொஞ்ச காலமா இருந்தாலும் சாதனையாளர்களை எங்களை மாற்றும். உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளை, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலன் அவருக்காய் பயன்படுத்துவோம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.